Dear students and friends, welcome back to our channel Term Science. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிரமிட்ஸ், அதாவது பிரமிடை எப்படி ட்ரா பண்ணுறது அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டினை படித்தது அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அப்படி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதோட டெர்மினாலஜி என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு பார்த்துருங்க. அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸை நம்ம ட்ரா பண்ண முடியும். இப்போது ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு தான். ஒன்று எங்கே இருக்குது, இன்னொன்று எப்படி இருக்குது. இந்த ரெண்டும் தெரிஞ்சிட்டா நம்ம எல்லாமே நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 2 பென்டகன் ட்ரா பண்ணுறேன். 2 பென்டகன் ட்ரா பண்ணி அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் ஷோ பண்ணிடுறேன். அப்படியே நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதுக்கு எப்படி நேமிங் கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போயும் பாட்டமுக்கு நேம் கொடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ABCDE. இங்கே அது கீழே ஸ்டார்ட் பண்ணுங்க. ABCDE. இது வந்து பிரிமட் இல்லை. ஸோ பிரிமட் கம்ப்ளீட்னா தெரியும், ஸ்லாண்ட் எட்ஜஸ் தெரியும். அதனால் வந்து எல்லா கார்னரும் நம்ம என்ன பண்ணணும், ஓட ஜாயின் பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியம், மறந்துடாதீங்க. ஸோ ஏபிசிடி ஹெச்எப் இருக்குது, இதுவும் ஓ இதுவும் ஓ மார்க் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி நேம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம்லேருந்து பாருங்கள், இதுக்கும் பாட்டம்லேருந்து பாருங்கள். ஃப்ரண்ட் ஈஸியாக நேம் கொடுக்கலாம். ஃபஸ்ட் என்ன தெரியும், ஏ தெரியுமா, இ தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நேமுக்கு A' ஆஃப் E'. ஸோ பென்டகன் மேலே நேம் வந்து பாட்டமில் தான் வரும். இப்போ நான் வச்சுங்க, அவுட்ரு பென்டகன் என்ன நேம் இருக்கோ அது பாட்டமில் தான் வரும். அது ஸோ இப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு 2 பென்டகன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்களே பார்க்கலாம். ஒரு பென்டகன் வந்து லெஃப்ட் சைட் டில் பண்ணியிருக்கேன், இன்னொரு பென்டகன் வந்து ரைட் சைடு நான் டில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பென்டகன் ட்ரா பண்ணும்போது நம்ம 2 புரிஞ்சுக்கணும் சொன்னேன். பென்டகன் கிடையாது, ஹெக்ஸாகனல் இருக்கலாம், ஸ்கொயர் இருக்கலாம். 2 திங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும். அது எங்கே இருக்குது, ஹெச்பியில் தான் இருக்குது. இன்னும் கொஸ்டினாக கேட்டிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கே இருக்குன்னா பேஸ் எங்கே இருக்குது, ஹெச்பியில் இருக்குது. இல்லைன்னா வேறு எங்கே இருக்கும், விபியில் இருக்கும். இந்த பேஸ் வந்து மேலே இருக்கும், விபியில் இருக்கும். ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி, ரெஸ்டிங் ஆன் விபி, ஆன் இட்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டினை கொடுப்பாங்க. சரி, இதர் இங்கே இருக்கலாம், இல்லைனா விபியில் இருக்கலாம். அதே மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நார்மலாக ஒரு பென்டகன் நம்ம இப்படி வச்சு வச்சிங்களேன், இது சும்மா இப்படியே நம்ம ட்ரா பண்ண ரொம்ப பாருங்க, நான் ஈஸியாக ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். பட் எல்லா பென்டகன் என்ன இருக்குன்னா கொஞ்சம் டில்ட்டாக இருக்கும். டில்ட்டாக இருக்கும் மீன்ஸ், டில்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். இப்போ டில்ட் ஆகலாம், எப்படி பாசிபிலிட்டிஸ், இது டில்ட் ஆச்சுன்னா இந்த எட்ஜில் ரெஸ்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த எட்ஜில் இப்படி ரெஸ்ட் ஆகும். இது டில்ட்டு, இந்த எட்ஜில் இங்கே ரெஸ்ட் ஆகும். சரியா, இது வந்து ஒன் கண்டிஷன். இல்லை வேறு எப்படி ரெஸ்ட் ஆகும், இப்படி கார்னரில் இப்படி இருக்கலாம். 2 பொசிஷன் தான். இதர் இப்படி எட்ஜில் இருக்கலாம், இல்லைன்னா எப்படி இருக்கலாம், இப்படி கார்னரில் இருக்கலாம். ஸோ இது பேஸ் வந்து ஹெச்பியில் இருக்குது. அதே மாதிரி அது வந்து எட்ஜு ரெஸ்ட்டில் இருக்கா இல்லை கார்னர் ரெஸ்ட்டில் இருக்கா, இந்த 2 நமக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ பேஸ் வந்து எங்கே இருக்குது, ஹெச்பியில் இருக்கா, விபியில் இருக்கா, எதில் ரெஸ்ட்டாக இருக்குது, பேஸ் எட்ஜில் ரெஸ்ட்டாக இருக்கா இல்லை பேஸ் கார்னர் ரெஸ்ட்டாக இருக்கா. பேஸ் எட்ஜில் ரெஸ்ட்டாக இருக்குன்னா நம்ம நார்மலாக எப்படி ட்ரா பண்ணுவோம், இப்படி ட்ரா பண்ணுவோம். இது எட்ஜு. பேஸ் கார்னர் ரெஸ்ட்டாக இருக்குன்னா இப்படி ட்ரா பண்ணுவோம். இது செகண்டு. சார் இப்படி தான் ட்ராப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நோ, ஒரே டைமும் ட்ராப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மள வந்து எட்ஜ் ரெஸ்டிங்கா இல்லை கார்னர் ரெஸ்டிங்கா அது நம்மளுக்கு தெரியும். சரியா, சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் டெர்மினாலஜி. இது வந்து ஸ்லாண்ட் ஃபேஸ், இது வந்து ஸ்லாண்டேஜ். ஸோ ஸ்லாண்டேஜை வந்து எப்படி எடுக்கிறது, ஸ்லாண்ட் ஃபேஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எட்ஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இது ரெஸ்டிங் அண்ட் பேஸ் எட்ஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதர் பேஸை பற்றி பேசுவாங்க,
இல்லைனா ட்ரையாங்குலர் ஃபேஸ் பற்றி பேசுவாங்க. நான் வச்சுங்க. ஸோ தி பென்டகனல் பிரமிட் இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் ஏஜ் அப்படின்னு குறிச்சிட்டாலேயே எய்தர் பேஸை பற்றி பேசுவாங்க, இல்லைனா ட்ரையாங்குலர் ஃபேஸை பற்றி பேசுவாங்க, இல்லைனா ஆக்சிஸை பற்றி பேசுவாங்க. 3 சாய்ஸ் தான். நம்பர் 1. நம்பர் 2 இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் பேஸ் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அகைன் பேஸை பற்றி பேசுவாங்க, ஸ்லாண்ட் எட்ஜை பற்றி பேசுவாங்க. அவ்வளோதான். கிளியர். இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்களா, இந்த ப்ராப்ளம்லாம் நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் இங்கே எழுதுறேன். சரியா? இங்கே எழுத உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து சாயில் வந்து ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஓகே. ஹவு ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் ஏஜ். ஸோ பேசிக்கில் ரெஸ்டாக இருக்குது. இந்த ப்ராப்ளம் எடுத்து கொடுக்குறேன்னா ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் கார்னர். ஸோ பாருங்கள், கார்னர் ரெஸ்டிங்னா உங்களுக்கு ரைட் சைடில் நான் கார்னர் வச்சுருக்கேன், எட்ஜ் ரெஸ்டிங்னா எட்ஜ் ரெஸ்டிங் வச்சுருக்கேன். எது வச்சாலும் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி ரெஸ்ட்டாக இருக்குது, எங்கே ரெஸ்ட்டாக இருக்குன்னு இப்படி பார்த்துட்டோம். எங்கே ரெஸ்ட்டாக இருக்குது? ஹெச்பியில் ரெஸ்ட்டாக இருக்குது. எப்படி ரெஸ்ட்டாக இருக்குது? கார்னரில் ரெஸ்ட்டாக இருக்குது. சரி சொல்லிட்டீங்க, ரெஸ்டிங் பேஸ் ஆன் ஹெச்பி, எட்ஜ் ரெஸ்டிங் நான் வச்சுக்கிறேன். அப்போ எட்ஜ் ரெஸ்டிங்கில் இருக்குன்னா இது தூக்கிட்டுலாம் இருக்குது. தூக்கிட்டு இருக்கும்போது என்னென்ன கண்டிஷன்லாம் உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் நம்ம பார்த்தாகணும். அப்புறம் பாருங்கள், இப்போ எட்ஜ் ரெஸ்டிங் அப்படின்னா இது எட்ஜ் ரெஸ்டிங் தான். இது கண்டிஷன் என்ன கண்டிஷன் இருக்குது? எட்ஜில் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். கார்னர் ரெஸ்டிங்னா இது கார்னர் ரெஸ்டிங், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன், அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நான் வரேன். இது வந்து எட்ஜ் ரெஸ்டிங். ஓகே, இது எட்ஜ் ரெஸ்டிங். ஓகேவா? எட்ஜ் ரெஸ்டிங்னா 3 நேம் இருக்குது. இங்கே பாருங்கள், என்ன மாதிரி ஹேச்சிங்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 3 இது ட்ரையாங்குலர் ஃபேஸ். அப்போது சிடிஓ சிடிஓ. ஸோ இந்த லைனுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ட்ரையாங்குலர் ஃபேஸ். அப்போது இங்கே நம்ம ட்ரையாங்குலர் ஃபேஸ் பற்றி தான் பேசணும். ட்ரையாங்குலர் ஃபேஸ் தான் பேசணும். இல்லைன்னா ஆக்சிஸ் பற்றி பேசலாம், இல்லைன்னா பேஸை பற்றி பேசலாம். 3 பாசிபிலிட்டிஸ் தான் இந்த ப்ராப்ளத்தில். இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், இதை கார்னர் ரெஸ்டிங் சிஓ ஒரே ஒரு லைன் தான். இது வந்து ஸ்லாண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே என்ன கண்டிஷனு? ஒன்று ஸ்லாண்ட் எட்ஜை பற்றி பேசலாம், இல்லைனா பேஸை பற்றி பேசலாம், இல்லைனா ஆக்சிஸை பற்றி பேசலாம். இதுதான் கண்டிஷன். அப்போ ஆக்சிஸும் பேஸும் பாருங்கள், ரெண்டுக்கும் காமன் தான். ஆக்சிஸ் பேஸும் 2 காமன் தான். இதர் எட்ஜ் ரெஸ்டிங்காக இருந்தால் ட்ரையாங்குலர் ஃபேஸ் பற்றி பேசுவாங்க, கார்னர் ரெஸ்டிங்காக இருந்தால் ஸ்லாண்ட் எட்ஜை பற்றி பேசுவாங்க. இதை மட்டும் நீங்கள் தான் வச்சுக்கிட்டால் போதும்.